இன்னைக்கு ஒரு வேத பகுதியை நாம எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம், எல்லாரும் சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. சங்கீதம் 141 8 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும். ஆண்டவர் நல்லவர். நாம் அருமையான இந்த வேத பகுதியில ஒரு பகுதியை நாம உற்று கவனித்து அந்த பகுதியை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நாம மையமாக வைத்து நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. இதுல நாம என்ன வார்த்தையை இன்னைக்கு மைய வார்த்தையாக எடுத்து தியானிக்க போறோம்னா கண்கள். அந்த வார்த்தையை இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். செய்தியினுடைய தலைப்பு உங்கள் கண் எப்படி அப்படிங்கிறத சிந்திக்க போகிறோம். நம்முடைய கண் எப்படி அப்படிங்கிறத நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கண் எல்லா மனுஷனுக்கும் முக்கியமான உறுப்பா இல்லையா? ரொம்ப முக்கியமானது. கண்ணு தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கண் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நன்றி சொல்லணுமா வேணாமா? ஆண்டவர் நல்ல கண்ணை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆமா. இந்த கண்ணை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இந்த கண்ணை நாம எப்படி உபயோகப்படுத்துறோம்? இந்த கண்ணுக்கு நாம என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த கண்ணை நம்ம எதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு என்னது முக்கியம்? கண் ரொம்ப முக்கியம். இந்த கண்ணை கெடுக்கிறதுக்கு பிசாசு பல வழிகளில் கிரியை செய்யறான். நீங்க அதை எப்படி புரிந்துக்கணும்னா, ஒரு சரீரத்தை கெடுப்பதற்கு அவன் முதல்ல டச் பண்றது இதுதான், கண்ணை தான். அந்த சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிற அந்த கண்ணை தன்வசப்படுத்துவதற்கு அவன் பல வழிகளில் செயல்படுகிறான். இன்னைக்கு நாம உலகத்துல பார்க்கிற அனைத்துமே நமக்கு பிரயோஜனமானதா? உலகத்துல நாம பார்க்கிற எல்லாமே நமக்கு உகந்ததா? உலகத்துல நம்ம பார்க்கிற அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதா? அப்படி நம்ம சிந்திச்சோம்னா எல்லாத்தையுமே நாம என்ன செய்ய முடியாது? பிரயோஜனமானது, அவசியமானது, உகந்ததுன்னு என்ன செய்ய முடியாது. அப்ப அந்த விஷயத்துல நம்முடைய கண்ணை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கிறோம்? அந்த கண்ணை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வைக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். யோபு சொல்றாரு, என் கண்களோட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் கண்களோட என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமரோட போய் என்ன செய்யறாரு? ஒப்பந்தம் பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. எங்க நாட்டுல நீங்க என்ன செய்யுங்க? வியாபாரம் பண்ணிக்கலாம். நாங்க உங்க நாட்டுல இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிடுறோம். இப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை 2 நாட்டு தூதர்களின் வாயிலாக 2 நாட்டினுடைய பிரஜைகளாக இருந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 நாட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த அந்த பரஸ்பரம் அந்த தொடர்பு, அந்த உறவு என்ன செய்யணும்னா எப்போதும் போல என்ன செய்யும்? இருக்கும். அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த தொடர்பு இல்லாம இருக்கும். ஒப்பந்தம் பண்ண பிறகு அது சகஜமா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதே மாதிரி நல்லா கவனிங்க, யோபு சொல்றாரு, என் கண்களோட என்ன பண்ணியிருக்கிறேன்? என்ன உடன்படிக்கை? இதைத்தான் பார்க்கணும், இதை பார்க்க கூடாது. இதைத்தான் பார்த்து உன் வாழ்க்கையில கற்றுக்கிடணும், இதை பார்த்து உன் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள கூடாது. இதன் மேல கவனம் செலுத்தக்கூடாது. இது தவறுங்கிறத நீ அறிந்திருக்கிறபடினால இதன் மேல நீ என்ன செய்யாத, பார்க்காத அப்படின்னு ஸ்தோத்திரம். கண்களோட ஒரு உடன்படிக்கை. ஆவிக்குரிய திருச்சபைக்குள் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது கண்.
இந்த கண் அவரை நோக்கக்கூடிய கண்ணா இருக்க வேண்டும். தேவனை நோக்கக்கூடிய கண்ணா இருக்க வேண்டும். கண்டதெல்லாம் பார்த்துட்டு இயேசுவே தோத்திரம்னு சொல்லி சொன்னா அதுல கர்த்தர் மகிமைப்படுவாரா? அது எல்லாம் உள்ள போய் என்ன செய்யும்? பார்த்தது எல்லாம் உள்ள போய் இருக்கும், பார்த்தது எல்லாம் உள்ள ஓடும். ஆனா வெளியில மட்டும் என்ன செய்வோம்னா பரிசுத்தம், உண்மை, நீதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் வாயில வருமே தவிர பார்த்தது அனைத்து எங்க ஓடும்? உள்ள ஓடும். அது என்னைக்கு உள்ள இருந்த அறவே தூக்கி எறியப்படுகிறதோ அதுக்கப்புறம் அந்த கண் பரிசுத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என் கண் இனி இவைகளை பார்க்கவே கூடாது, பார்க்காது. பார்க்க சந்தர்ப்பத்தை உண்டாக்குகிற யாரா இருந்தாலும் சரி, அந்த காரியம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்தை சரியா எடுப்போமானா யோபுவோடு நாம ஒப்பந்தம் பண்ணுகிறவர்கள், யோபுவோடு கூட சேர்ந்தவர்களாய் நாம் சொல்ல முடியும், என் கண்ணோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கும் ஒரு சோதனை என்ன செய்யுது? இருக்கதான் செய்யுது. ஆமென் சொல்லுங்க. பிரசங்கிக்கிற எனக்கும் இருக்கு, கேட்கிற உங்களுக்கு இருக்கு. இதை கேட்டு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த கண்ணோடு கூட அவங்களுக்கு ஒரு போராட்டம் என்ன செய்யுது? இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு ஆண்டவர் கண் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சரியான புரிதலை நமக்கு தருவாராக. இந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்முடைய கண்கள் அவருக்கு பிரியமானதை பார்க்கக்கூடிய கண்ணாக மாறுவதாக. ஆமென். என்ன நானே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கண் எப்படி இருக்கு? உடனே நம்ம பதில் சொல்லிடக்கூடாது, நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா புறாமுட்டை மாதிரி என்ன செய்யறோம்? முழிச்சு முழிச்சு பார்க்குறோம். நல்லா கண்ணு எரிச்சது, நல்லா தெரியுது. எத்தனை சொன்னாலும் தெரியுது. 2 தெரியுது, 3 தெரியுது, 5 தெரியுது. 50 வயசு வரைக்கும் நல்லா தெரியும். சரி, கர்த்தர் நல்லவர். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 131 சங்கீதத்தை 1 வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டின்மை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் அல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய கண் என்னைக்குமே மேட்டின்மையானதா என்ன செய்யக்கூடாது. என் கண் ஆண்டவர் நல்லா படைச்சிருக்கிறாரு, கர்த்தர் தந்திருக்கிறாருன்னா அது மேட்டின்மையானதா இருக்கவே. பெருசா இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாருக்கும் கண்ணு பொடி கண்ணு, எனக்கு மட்டும் எப்படி கண்ணு? பெரிய கண்ணு, எனக்கு பாத்தியா அப்படின்னு முழிச்சு பார்ப்பாங்க. கண்ணை முழிச்சாலே வெளியில வந்துடும் பொழுது அப்படி இருக்கும். சிலவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய கண்ணு, எனக்கு பாரு அப்படி மீன் மாதிரி எப்படி இருக்கு, பொடி கண்ணா இருக்கா அப்படிம்பாங்க. இங்க சொல்றாரு, என் இருதயம் எப்படி இல்லை, இருமாப்புள்ளது கிடையாது, என் கண் எப்படிப்பட்டது அல்ல, மேட்டின்மை உள்ளதாகவும் அல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோமா? கண்ணி நிமித்தமா நமக்குள்ள என்ன வரக்கூடாது? மேட்டின்மை வரவே கூடாது. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய கண் ரொம்ப முக்கியமா இருக்கிறபடினால இந்த கண்ணை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும், எதுல பயன்படுத்தணும், எதுல நாம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். வேதத்துல அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 119 சங்கீதம் 37 வசனத்தை நம்ம வாசிப்போம். 119 மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். முதலாவது எதை பார்க்க கூடாது? கண்ணு மாயையை பார்க்க கூடாது. மாயைன்னா என்ன? சாலமோன் ஞானி தான் அதற்கு எக்ஸ்பர்ட். சில காரியங்கள் வேதத்துல எதற்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுவதை விட அவருக்கு ஆண்டவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு, அந்த பாடத்தின் மூலம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருங்கிறத கவனிக்கணும். அதை ஒரு விவாத பொருளா பார்க்க கூடாது. இதுவா கடைசியில ஒண்ணு சொன்னா, வானத்துக்கு கீழையும் பூமிக்கு மேலையும் காணப்படுகிற அனைத்து எப்படிப்பட்டதுன்னா மாயையானது. ஆமீன் சொல்லுங்க. நீங்க வேதத்துல பிரசங்கி புஸ்தகத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு அருமையா இருக்கும். நீதிமொழிகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு? சாலமோன். சாலமோன் தான் அந்த நீதிமொழிகளை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கவனிங்க. ஏன் அப்படின்னா மாயை அப்படிங்கிறத நம்ம எப்போதும் என்ன செய்யணும்னா நம்முடைய கவனத்துல வைக்கணும். எதுல வைக்கணும்? நம்முடைய கவனத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். மாயைன்னா என்ன?
மாயைன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏமாற்றக்கூடிய ஒன்று, அதுதான் என்னது? மாயை. அப்போ இந்த உலகத்தில் ஏமாற்றக்கூடிய எல்லாத்தையும் நம்முடைய கண் கண்டு அதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பின்பற்றக்கூடாது. அதுல என்ன செய்யக்கூடாது? நாட்டம் வைக்கக்கூடாது. அதுல நம்முடைய வாழ்க்கை ஈடுபடுத்தக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம பார்க்கிற எல்லா வாழ்க்கை முறையும் கண் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து சென்றடைகிறது. ஒத்துக்கிட்டீங்களா? நம்ம உபயோகப்படுத்துற அனைத்து பொருட்களையும் முதல்ல எதை பார்க்க வைக்கிறாங்க சொல்லுங்க? கண்ணை என்ன செய்யறாங்க? பார்க்க வைக்கிறாங்க. நம்மளை மட்டும் இல்ல, பிறக்கிற பிள்ளையில இருந்து சாவர வரைக்கும் அவங்க முதல்ல வசப்படுத்துறது எது? கண்ணுதான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? டிவியை திறந்துட்டாலே யாருக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்? நமக்கு தான். ஒவ்வொரு வயதினருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், ஒவ்வொருத்தருக்கும். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்து அவ்வளோத்தையும் என்ன செய்யுது? இது நல்லா இருக்கும் போல, இது சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு நம்பி கடைசியில ஏமாறுறதான் என்னது? மிச்சம். ஸ்தோத்திரம். மாயை பாராதபடிக்கு அழகா சொல்றாரு, என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும். என் கண்கள் அவைகளுக்கு என்ன செய்யப்படணும்? விளக்கப்படணும். பார்க்கக்கூடிய ஒன்றுதான், பார்க்கக்கூடிய விஷயம்தான், பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், மாயையை பாராதபடி எனக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னா அவைகளுக்கு விலக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு வாலிபனை வஞ்சிக்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு பெண்ணை வஞ்சிக்கிற ஒரு வாலிபனா இருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பெண்ணை வஞ்சிக்கக்கூடிய ஒரு புருஷனா இருக்கலாம், ஒரு புருஷனை வஞ்சிக்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு விலக்கி வைக்கக்கூடிய காரியத்தை தேவ சமூகத்தில் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். அப்போ மாயையான காரியத்தை நம்முடைய கண் முன்னால நிலை கொண்டிருக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், சபையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் எதுல இருந்து விலக்கப்படணும்? மாயைக்கு என்ன செய்யணும்? விலக்கப்படணும். தற்சமயத்துக்கு அது ரொம்ப பெருசா தெரியும், தற்சமயத்துக்கு இன்பமா இருக்கும், தற்சமயத்துக்கு மிகுந்த அன்பு உள்ளதா இருக்கும், தற்சமயத்துக்கு நான் எதிர்பார்ப்பதை விட அன்லிமிட்டடான காரியமா எனக்கு இருக்கலாம். ஆனா நான் சொல்லணும், இது மாயை. இது என்னது? இது மாயை. இதற்கு என் கண்களை என்ன செய்யணும்? விலக்கப்படும். அப்போ மாயை ஒண்ணுன்னா உண்மன் ஒண்ணு இருக்கணும்ல, அப்படித்தானே? டூப்ளிகேட்னா டூப்ளிகேட் எப்பதான் வரும்? ஒரிஜினல் வந்த பிறகு என்ன வரும்? அப்ப டூப்ளிகேட்டை மட்டும் பேசிட்டு கூடாது. ஒரிஜினல் ஒண்ணு என்ன செய்யுது? அப்ப மாயை இருந்ததுன்னா உண்மைன்னு ஒண்ணு என்ன செய்யுது? இருக்கு. அது யார்கிட்ட கிடையாது? மனுஷன்ட்ட கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அது யார்கிட்ட கிடையாது? மனுஷன்ட்ட கிடையாது. அது கடவுளாகிய தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. உண்மையுள்ள கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் இருக்கு. உண்மையான அன்பு எங்க இருக்கு? கர்த்தர்ட்ட மட்டும்தான் இருக்கு. உண்மையான அந்த நேசம் எங்க இருக்கு? அது கர்த்தர்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். அப்போ மாயையானவைகளை கண்டு உணர்ந்து அனுபவித்து வாழ்க்கையில் அங்கமாக்கிக் கொள்ள நாம நினைக்கிறவைகளை விட்டு விலகுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க. காணல் நீரை பார்த்தா இப்படிதான் இருக்கும். காணல் நீரை பார்த்தா எப்படி இருக்கும்? தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி அப்படியே, ஆனா அது உண்மை மாதிரியே என்ன செய்யும்? பக்கத்துல போக போக காணவே காணாது. அத மாதிரிதான் வனாந்தரத்துல மான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற குட்டை மாதிரியே கிடக்குமா. அது தண்ணிக்காக அப்படியே அலைஞ்சிட்டு ஒவ்வொரு இடமா போகும்போது பக்கத்துல போனா என்ன செய்யாதான்? இருக்காதான். அது கடைசியில உண்மையா இருக்கிற குட்டையும் பார்த்து என்ன செஞ்சிருமா? சே, இது என்னது? காணல் நீர்ன்ட்டு போயிருமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சரியான புரிதலை நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில மாயை பார்த்துட்டோம்னா கடைசியில் நம்ம வாழ்க்கை வெறுத்துரும். வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? வெறுத்துரும். வெறுத்துற கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரட்சிப்பை நமக்கு தந்தாரு. ஆமீன் சொல்லுங்க.
ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு நீங்க ரட்சிப்பை மட்டும் தரலனா நான் என்னைக்கோ அழிஞ்சிருப்பேன். புது வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல எத்தனை பேர் மடிந்து போயிட்டு இருக்கிற மாயை பார்த்து வாழ்க்கை வெறுத்து போச்சு, வாழ்க்கை போச்சு, இனி வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி தன்னை மாய்த்துக் கொள்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறார். நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன், நான் உன்னுடைய தாயை விட மேலான அன்பு வச்சிருக்கிறேன், உன் தகப்பனை விட மேலான அன்பு வச்சிருக்கிறேன், உன் ரத்த பந்தத்தை விட அதிகமான அன்பு வச்சிருக்கிறேன், உலகத்துல மயக்கிற வாலிபனை விட, உலகத்துல மயக்கிற வாலிப பிள்ளையை விட என்னுடைய அன்பு விலையேறப்பட்டது என்பதை ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவர் நமக்கு நிரூபிக்கிறார்னா அந்த அன்புல நிலைப்பதற்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணும், அதை பார்க்கணும். அப்ப மாயையை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. என்ன ரட்சிக்கும்படி ஆண்டவர் எவ்வளவோ போராடினார். ஊழியக்காரங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார், என்னுடைய தாயை உபயோகப்படுத்தினார், என்னுடைய தகப்பனை உபயோகப்படுத்தினாரு, எனக்கு எத்தனையோ நபர்களை உபயோகப்படுத்தியும் அதெல்லாம் அலட்சியப்படுத்தி ஒரு காலத்துல கர்த்தர் என்ன அவருடைய பிள்ளையா மாற்றினார். ஆமீன் சொல்லுங்க. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கல, எங்க ஊருக்கு டிராக்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய கைப்பிரதி கொடுப்பாங்க, நான் கலர் கலரா வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருப்பேன். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அந்த கைப்பிரதியை வாசிக்கக்கூடிய மனுஷனா நான் இல்லை. கலர், சோப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர், இதெல்லாம் வாங்கி வாங்கி என்ன செய்யறது? வீட்டில் கொண்டாந்து. ஆனா அதுல எல்லாம் என்ன இருக்கும்? சத்தியம் இருக்கும், இயேசுவை குறித்த சத்தியம் இருக்கும். ஆனா நான் அதை என்ன செஞ்சே கிடையாது, வாசிச்சதே கிடையாது. ஆனா முதலாக லூக்கா சுவிசேஷத்தை படிக்கும் போது நான் உடைக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு அந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தாரு பாருங்க. அதான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ஆமே. சில காரியத்தில் ஆண்டவர் நம்ம முன்னேறி செல்ல விடாதபடிக்கு ஒரு கொட்டி நம்மளை கொஞ்சம் பின்தங்க வச்சு நம்மளை ஒரு அனுபவத்தில் கொண்டு போறாரு பாருங்க. அது ரொம்ப மேன்மையான விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. தற்காலத்தில் அது நமக்கு எப்படி இருக்குன்னா, அது ஒரு பின்னடைவையும் ஒரு தாழ்ந்த மனப்பான்மையும் ஒரு தோல்வியை போல நமக்கு தெரியலாம். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையின் முதன்மைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விலையேறப்பட்ட பாதை. ஆமே. நான் 9th ஃபெயில் ஆனேன். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, இவன் ஒண்ணுக்கு ஆயிக்காமட்டான், ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க, இவன் பொறுப்பட மாட்டான் போலுக்கு, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு என்ன குறிச்சு பேசும்போது நான் அதை கேட்கிறேன். கேட்கும் போதெல்லாம் என் உள்ளத்துல தோணுது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி வாழுவோம், நம்ம எப்படி வாழக்கூடிய திறமை நமக்கு என்ன இருக்கு, இப்படிலாம் யோசிச்சு கடைசியா ஒரு தீர்மானத்துக்குள்ள வரும்போது, சரி இவங்க சொல்ல என்ன செய்வோம், கேட்போம் அப்படிங்கிற, அதுலயும் 100க்கு 100 நான் யோசிக்கிற சிந்தனை கிடையாது, 100க்கு 10% யோசிக்கிற சிந்தனை. ஆனா 90% என்னன்னா அதை நிராகரிக்கக்கூடிய சிந்தனை தான் எனக்குள்ள என்ன செய்யுதுன்னா மேலோங்கி இருக்கு. ஆனா அந்த 10% அந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்துல போன போது அந்த வார்த்தை எனக்குள்ள 90 இழுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. 10% போன என்ன அந்த 90 அந்த வார்த்தையானது, நீ இவ்வளவு நாள் வாழ்க்கையில இந்த அனுபவத்தை நீ என்ன செய்யல, பார்க்கல. ஒரு கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு இந்த இயேசுவை குறித்து நீ அறியாம வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அந்த வார்த்தையை படிக்க நான் அழத்தான் செஞ்சேன். லூக்கா சுவிசேஷம் தான் என்னை ரட்சித்தது. நான் எங்கேயும் தைரியமா சொல்லுவேன், லூக்கா சுவிசேஷம் என் வாழ்க்கையின் அங்கமாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவனா இருக்கிற எனக்கு சொந்த பைபிள் கூட கிடையாது. நான் பைபிளை வாங்கி படிச்சதை இரவல் பைபிளை தான் வாங்கி படித்தேன். அல்லேலூயா. இரவல் பைபிள் வாங்கி படிச்சதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பைபிள் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வாங்கி கொடுப்பேன். அல்லேலூயா. கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்ட்ட. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கும் வச்சிருக்கேன் அந்த பைபிளை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நல்லவ, அவரை அறிந்து கொண்டோம்னா அந்த அன்பை விட வேலை அன்பு நமக்கு இல்லை, தேவையே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக குடும்பம் வேணான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், குடும்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், குடும்பத்தை அவரோடு கூட என்ன செய்யறாரு, ஆமா அவரோடு கூட. அதான் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாருவோமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும் சேவிப்பேன்னு சொல்லல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போங்கிறார். அப்போ குடும்பங்கிற உறவை கர்த்தர் மகிமையா பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல கவனிங்க, மாயையே என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உங்க எல்லாரையும் ஆண்டவர் திட்டமா தனிப்பட்ட ரீதியில சொல்றாரு, உங்களுக்கான மாயை என்ன என்பது உங்களுக்கு தெரியும்.
இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான மாயை, உங்க வாழ்க்கையை தடுமாற பண்ணுகிற மாயை எதுவா இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரும்படி கர்த்தர் பேசுகிறார். ஆமே, அதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். வரலன்னா கண்ணு கெட்டு போயிரும், சரீரத்தின் விளக்கு அணைஞ்சிரும். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 119:18 வாசிப்போம். 18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும் சொல்றாரு பாருங்க. என் கண்களை எதுக்கு திறக்கணும்? எதுக்கு திறக்கணும்? அதிசயங்களை பார்க்கும்படி என்ன செய்யணும்? திறக்கணும். இன்னைக்கு நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா 7 அதிசயத்தை எங்க கொண்டாந்துடுறாங்க? 7 அதிசயத்தை எங்க கொண்டாந்துடுறாங்க? பொருட்காட்சி கொண்டு வந்துடுறாங்க. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. உலகத்தின் 7 அதிசயங்கள் ஒரே இடத்துல என்ன செய்கிறது இருக்கணும்னு. நம்ம அவ்வளவு பேர் என்ன நினைக்கிறோம்? 7 அதிசயத்தை துட்டு செலவோடு என்ன செய்ய முடியாது, போய் பார்க்க முடியாது. நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. போய் என்ன செஞ்சிருவோம்? பார்த்துருவோம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் காலி. 1000 ரூபாய் காலி. அவன் சொன்ன ஒரே விளம்பரத்துல ஒரு அரை மணி நேரத்தில் 1000 ரூபாய் என்ன செஞ்சிடும்? நான் சாதாரண பட்ஜெட்டை சொல்றேன். 1000 என்பது டிக்கெட்டுக்கு மட்டும் சொல்றேன். அப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வரோம்னா பல கருக்க என்ன செஞ்சிடும்? அங்க சூறையாடப்படும். ஆனா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குமா? அவன் அட்டையில் அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிருப்பான்? அவ்வளோத்தையும் செஞ்சு வச்சிருப்பான். போய் அங்க லைட் எல்லாம் போட்டு போய் பார்த்தோன்னே இதுதான் ஈவில் டவர், இதுதான் பெரிய பிரமிடு, இதுதான் தாஜ்மஹால் அப்படின்னு வச்சிருப்பான். அவ்வளோத்தையும் போய் பார்த்துட்டு 4 போட்டோவை எடுத்துவிட்டு வந்துருவோம். ஆனா தாவீது சொல்றாரு, என் கண்ணை நீங்க என்ன செய்யணும்? திறக்கணும் ஆண்டவரே. எதுக்கு திறக்கணும்? வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்ணை என்ன செய்யணும்? அப்போ வேதத்துல என்ன இருக்கு? இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் தைரியமா சொல்லுவேன், ஆணித்தரமா சொல்லுவேன், வேதத்துல அதிசயம் இருக்கிறது. ஆமே, அதை பார்க்கும்படி உங்க கண்களை கர்த்தர் திறக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை நாம் பார்க்கணும். என்ன அதிசயம் இருக்கு? அப்படி 7 அதிசயம் தான் நம்ம உலகத்துல நியமிச்சுட்டாங்களே அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். 7 அதிசயம் எல்லாம் சாதாரணமானது. அதை விட பெரிய பெரிய அதிசயம் எல்லாம் இதுல இருக்கு, வேதத்துல இருக்கு. அது எதற்கு அந்த அதிசயம்னா, என் வாழ்க்கையின் அனுபவத்திற்கு, என் வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்கு, என் வாழ்க்கையின் வழிநடத்துதலுக்கு முக்கியமான அதிசயமாக வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த வேதத்தை என்ன செய்யணும்னு சொல்றோம்? வாசிக்கணும், படிக்கணும். வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ 2வது நாம் பார்க்க வேண்டியது என்ன? வேதத்தின் அதிசயம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அதிசயம்? ஆமா ஆமா, வேதத்தின் அதிசயம். அதைத்தான் ரொம்ப முக்கியமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னையில இருந்து நீங்க கேட்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? முதல்ல என்ன கேட்கணும்? மாயையை என்ன செய்யக்கூடாது? பாத்திரவே கூடாது. இப்படி ஜெபம் பண்ணணும். நான் மாயை என்ன செய்யக்கூடாது? சில ஆட்களை நான் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படி தீர்மானம் எடுக்கல. ஆனா இன்னைக்கு என்ன தீர்மானம் இருக்கணும்? நான் மாயையே என்ன செஞ்சிடக்கூடாது, பாத்திரக்கூடாதப்பா, என்ன செஞ்சிருங்க, விளக்கிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆமே, இதுல நல்ல ஆணித்தரமா ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணணும். உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உலகம் ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. உலகம் பொல்லாத உலகம், ஏமாற்றக்கூடிய உலகம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். என் வாழ்க்கையில மாயை உள்ள என்றியே ஆகவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. மகிமையான கர்த்தர் தான் என்ட்ரி ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. 2வது, வேதத்தில் உள்ள அதிசயத்தை என் கண் என்ன செய்யணும்? பார்க்கணும். செல்போன்ல இருக்கிறத என்ன செய்யக்கூடாது? ஆமா, என்ன எப்பா என்னமா இருக்கு? வேதத்தில் உள்ள அதிசயத்தை பிள்ளைகள் பார்க்கணும். ஆமே. 3வது, 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்யறேன்? முதல்ல நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு மாயையை என்ன செய்யக்கூடாது? நம்ம கண்ணு பார்க்க கூடாது. 2வது, நாம தேவனோடு கிட்டி சேருவதற்கு எதை பார்க்கணும்? வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கணும். 3வது, நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் மனுஷன் போய் நின்றுகிட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை என்ன செய்யணும்?
பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, தாங்கப்பா, எனக்கு இந்த காரியத்தை என்ன செய்யுங்க, சந்திங்க ஆண்டவரேன்னு. ஒருவேளை உலகத்தின் பார்வையில பைத்தியமா தெரிஞ்சாலும், கிறுக்கு மாதிரி தெரிஞ்சாலும், நம்முடைய பார்வை எங்கதான் இருக்கணும், தேவனை நோக்கி மாத்திரம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் தீங்கு விளைக்க கூடாது, யாரையும் அபகரிக்க கூடாது, யாரிடத்திலுடைய உடைமைகளை நாம என்ன செய்யக்கூடாது, தன்வசப்படுத்தி நாம் அதுல வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நம்முடைய கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய அவப்பேர் வருவதற்கு காரணம் என்ன? தாம் பிழைக்கிறதுக்கு 4 பேரை ஏமாத்தியாவது வாழ்ந்துருவோம்னு நினைச்சு அப்படி வாழ்ந்து இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆயிப்போச்சு. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ஒத்தாசை வேணும்னா நான் யாரை பார்க்கணும் சொல்லுங்க? யாரை பார்க்கணும் சொல்லுங்க? யாரை பார்க்கணும்? தேவனை மட்டும்தான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். ஒத்தாசை, அது எல்லா ஒத்தாசையும் தான் சொல்றேன். பணம் மட்டும் இல்லை. எது மட்டும் இல்லை? பணம் மட்டும் இல்லை. பணத்தை விட நிறைய ஒத்தாசை நமக்கு, சொல்லுங்க, நிறைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படுது. கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்ன பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஒத்தாசை இல்லை? பெரிய ஒத்தாசை. எங்க பார்வையிலாம் பெரிய ஒத்தாசை. கர்த்தர் அதெல்லாம் செய்யறாருன்னா ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அத மாதிரி நான் நிறைய ஒத்தாசையை நான் உங்களுக்கு முன்னால சாட்சியா சொல்ல முடியும். ஆமா, நிறைய ஒத்தாசை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் தந்துகிட்டே இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் தருவாருன்னு நாங்க சாட்சியா நின்று சொல்றோம். எத்தனையோ நபர்களை எழுப்பி இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் நோக்கி கேட்கும்போது யாரையோ எழுப்புறாரு. நமக்கு தெரியாத ஆட்களை எழுப்பி உதவி செய்ய கர்த்தர் என்ன செய்யறாரு? கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ நிறைய ஒத்தாசை நாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல வைக்கிறாரு. ஆண்டவரை பாருங்க, ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை பாருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்தாசையும் கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயமா தருவார். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 123 2ஆம் வசனம். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவரை நோக்கியே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கடைசியா அவர் இரக்கம் செய்யற வரைக்கும் நம்ம கண்ணு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? திரும்பவே. அதுக்காக அவர் இரக்கம் செய்யாமலாம் இருக்க மாட்டார். அவரை குறித்து வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். யாரு இரக்கத்தில்? உலகத்துல யாராவது இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவங்க இருக்காங்களா? ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். பணத்துல எப்படி இருப்பாங்க? பொருள்ல, சம்பாத்தியத்துல, இரக்கத்தில் ஐஸ்வர்யமான ஆளை யாராவது பார்த்திருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது, நம்மளும் கிடையாது. ஆமா தானே? நான் ஒத்துக்கொடுறதுல நான் தயங்கல. நான் யார்கிட்டையும் ஆண்டவரை போல நான் என்ன செய்யல, இறங்கல. வெள்ளிக்கிழமை கூட சொன்னேன், நம்ம யாராவது ஒருத்தங்களுக்கு தான தர்மம் பண்ணாலும் எப்படிதான் பண்றோம்? தனக்கு மிஞ்சிறதான் என்ன செய்யறோம்? தான தர்மம் பண்றோம். நான் எனக்கு இருக்கு, நான் என்ன செய்யறேன்? அப்படித்தானே சொல்றோம். இன்னைக்கு தான தர்மம் பண்றவங்க எல்லாம் நான் நிறைய கஷ்டப்படுறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்றல. நான் நிறைய கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் நிறைய என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன், என்ன செய்யறேன், கொடுக்குறேன் அப்படின்னு தான் செய்யறாங்க. அப்போ இரக்கம் செய்யற வரைக்கும் அவரையே நம்ம கண்களை என்ன செய்யணும்? நோக்கி இருக்கணும். முதல்ல மாயை என்ன செய்யக்கூடாது. 2வது வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கணும். 3வது எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை மட்டும்தான் என் கண்ணு என்ன செய்யணும். அது யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆமென் சொல்லுங்க. இரக்கம் செய்யற வரைக்கும் நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும், இயேசுவே நோக்கி பார்க்கட்டும். ஒருவேளை நம்மளை பார்த்து 1000 பேர்னு சொல்லலாம், உனக்கு இரக்கமே கிடையாது, உன் குடும்ப சாபம் அப்படி, உன் குடும்பத்தில் உன் பரம்பரை அப்படிப்பட்டது, நீங்க எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கீங்க, அவ்வளவு தீமையான காரியங்களை செஞ்சிருக்கீங்க, உன் குடும்பம் முன்னேறாது, உன் குடும்பம் விருத்தி அடையாது, உன் குடும்பம் எப்படி வந்துருதுன்னு பார்த்துருவோன்னு சொல்லி நம்மளை பார்த்து அநேக பேர் சவால் விட்டு பேசினாலும், இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசுக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நிச்சயமா இரக்கம் ஆண்டவர் செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில பரம்பரையா வந்த அந்த காரியங்களை மாற்றுவாரு. தலைக்காதுன்னு சொன்ன இடத்துல, வாழாதுன்னு சொன்ன இடத்துல, வளராதுன்னு சொன்ன இடத்துல உங்களுக்கான வாழ்வை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே, நிச்சயமா செய்வாரு. மனுஷ கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய இரக்கம் கிடைச்சிருச்சுன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை துளிக்க பண்ணிடுவாரு. 4 காரியம். மாயை பார்க்க கூடாது, வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கணும், ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை பார்க்கணும், இரக்கம் செய்யற வரைக்கும் என் கண்கள் அவருடைய கையே என்ன செய்யும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட டிபீட் பண்றா பாருங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். எதுக்கு வரல? நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். நாயின்னு சொல்லிவிட்டாரு. நாய்க்கெல்லாம் அவ சொல்றா, நாய்க்குட்டிகள் மேஜையின் கீழே இருக்கிறத தின்னுமே. அப்போ இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவ என்ன செய்யறா? ஆண்டவரே பாக்குறா. ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, அப்படியாமா, உன் விசுவாசம் பெரியது. ஆமீன் சொல்லுங்க. உன் விசுவாசம் பெரியதுன்ட்டாரு. இந்த சம்பாஷணையின் முடிவில் ஆண்டவர் அவள் கொடுத்த ஒரு பெரிய பேர் என்னன்னா, நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், ஆனா அதை விட விசுவாசம் எது பெரியது? உன் விசுவாசம் பெரியது. உன் மகள் என்ன செய்வா? இப்பவே குணமாவா. ஆமீன் சொல்லுங்க. கண்ண மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். என் கண் எப்படி இருக்கணும்? மாயை பார்க்க கூடாது. என் கண் எப்படி இருக்கணும்? வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கணும். என் கண் எப்படி இருக்கணும்? ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை தான் பார்க்கணும். என் கண் எப்படி இருக்கணும்? இரக்கம் செய்யற வரைக்கும் அவருடைய கையே நோக்கி இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆண்டவர் என் குடும்பத்துக்கு செய்வார், என் பிள்ளைக்கு செய்வார், என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல செய்வார், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பாரு, என் தொழிலை ஆஸ்வதிப்பாரு, என் கூட இருப்பாரு, எங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு, எங்க ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்வாரு. அவருடைய ஒத்தாசை இருக்கிறது, அவருடைய உதவி இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் இரக்கம் செய்யற கையே நான் பார்க்கிறேன். இரக்கம் செய்யற இயேசுவின் கையே பார்க்கிறேன். எங்களுக்கான இரக்கத்தை கர்த்தரே எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் ஊழியத்துக்கு தேவையான இரக்கத்தை நீங்க உங்க கைனால செய்யுங்கப்பா. உங்க ஆண்டவர் கையே நாங்க பார்க்கிறோம்ப்பா. உங்க கையே பார்க்கிறோம். எஜமானனே உடைய கையை பார்க்கிறோம். உங்க கையே நாங்க பார்க்கிறோம். உங்க கையினால திருப்தியடைய எங்கள் கண்கள் உண்மையே பார்க்கிறதப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயை திறந்து ஆண்டவருக்கு முன்பதாக உங்க கண்ணை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என் கண் மாயை பார்க்க கூடாது, வேதத்திலோட அதிசயத்தை பார்க்கணும், ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை பார்க்கணும், எஜமானுடைய கையே பார்க்கணும். அவர் கையிலிருந்து எனக்கு இரக்கம் கிடைக்கும், அவர் கையினால எனக்கு இரக்கம் கட்டளையிடப்படும். நான் அவருடைய கையே பார்க்கிறேன், அவர் கையே பார்க்கிறேன். மனுஷனுடைய கையே அல்ல, இயேசு கிறிஸ்துடைய கையே பார்க்கிறேன். எல்லாரும் வாயில திறந்து சாந்தரபல துரகமனா ரீதலமா சாந்தரியந்தரகலா கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரோட பேசியிருப்பாருன்னா, கர்த்தரோட பேசியிருப்பாருன்னா, உங்களோட பேசின வார்த்தையை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமானது, இந்த சத்தம் எனக்கு பிரயோஜனமானது, இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமானது, இதுல எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். கர்த்தர் என்னோட பேசினார், என் கூட பேசினார், என் குடும்பத்துல பேசினார், என் பிள்ளைகளோட பேசினார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்ற வார்த்தையின் மையமாக கொண்டு கண் எப்படி அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தேன். 4 காரியங்களை எங்களோட போதித்தீங்க. வேதத்தில் இருந்து நாங்கள் அவைகளை ஆண்டவரே எடுத்து விசுவாசித்து நம்முடைய சமூகத்தில் இவைகளை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கேட்டிருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தையானது கிரியை செய்யட்டும். மாயை பாராதபடி வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்க, ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை பார்க்க, இரக்கம் செய்கிற வரைக்கும் தேவனுடைய கைகளையே கண்கள் பார்க்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. சபையின் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாதபடி வாழ்ந்த நாட்கள் போதும். இனி எங்கள் வாழ்க்கை இந்த வார்த்தையின் படியே சரி செய்யப்படட்டும், சீரமைக்கப்படட்டும், ஒழுங்குபடுத்தப்படட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாரையும் கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் மகிமைப்படுங்க.
சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி என் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழுவது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த வார்த்தை கேட்ட சபையின் பிள்ளைகளோடும் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரோடும் கூட கர்த்தர் இருந்து காத்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.